டைட்டிலேயே பார்த்திருப்பீங்க ஐயா. சேகர் பாபு அவர்கள தான் முன்னோக்கி நிறுத்தி வச்சிருக்கோம். அதாவது எதுக்கு முன்னோக்கி வச்சிருக்கோம் அப்டின்னா, இன்னைக்கு சேகர் பாபு அவர்கள பத்தி தான் சில விஷயங்கள்ல நம்ம வந்து பேச போறோம். கிட்டத்தட்ட 250 கோடிக்கு ஒரு இடத்திலேயே அதுவும் ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வளைச்சு சொத்து வாங்கி போட்டுருக்காராம். சரி அதெல்லாம் எங்க அப்டின்ட்டு பார்க்க போறோம். அதாவது சேகர் பாபுக்கு இன்னொரு பேரு வேற இருக்காம். அந்த பேர கேட்ட உடனே எனக்கு எப்புட்றா இந்த பேரு அவருக்கும் அதாவது பேருனா அது வந்து அடைமொழியா வச்சிருந்திருக்காங்களாம். அவருக்கு வந்து அது என்ன பேரு அப்டின்னா, அவருக்கு பொக்க பாபு அப்டின்ட்டு ஒரு பேரு இருக்காம். அது என்னடா பொக்க பாபு? அவருக்கு நல்ல பல்லெல்லாம் நல்லா தானே இருக்கு. பல்லெல்லாம் நல்ல அந்த சிரிக்கும் போதெல்லாம் நல்லா தானே சிரிப்பாரு. பல்லெல்லாம் நல்லா தான் இருக்கு. அப்புறம் அந்த குளத்தூர்ல அழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அழுந்தாரு. அப்பயும் பல்லெல்லாம் நல்லா தான் இருக்கு. எதுக்கு இந்த பொக்க பாபு? அப்டின்ட்டு நல்லா கேட்டதுக்கு தான் சொல்றாங்க. அவருக்கு வந்து இந்த 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்டி அமுங்கிருக்குமாம். சரிங்களா? அதனால தான் தாடிய வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல ஒரு 10 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் தாடியோட தான் இருப்பாரு. இதுவரைக்குமே தாடி இல்லாம இருந்ததே கிடையாது. பழைய ஃபோட்டோஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தாடி இல்லாம இருந்திருப்பாரு. தாடி, மீசை இல்லாம. சரிங்களா? மீசை மட்டும் வச்சு தாடியோட. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோலயும், எல்லா ஃபோட்டோலயும் பார்த்தீங்கன்னா, 2 சைடுமே தாடியோட தான் இருப்பாரு. ஏன்னு ஏதுன்னு விசாரிச்சப்ப தான் சொல்றாங்க, 2 சைடும் பொக்கங்க. அத மறைக்கிறதுக்காக தான் இந்த வந்து பொக்க பாபு அப்படின்ட்டு வந்து அவர வந்து அந்த ஏரியால இருக்கிறவங்கலாம் கூப்பிடுவாங்க. அவரு வந்து ஓட்டேரியில ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஆனா, இது மட்டும் இல்லாம மெக்சிகோலயே சில பல தொழில்கள்லாம் நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. இது வந்து மெயினா எடுத்து பண்ணிக்கிறது அவங்களோட பையன் 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் தான் வந்து அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவரு வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ மெக்சிகோ தான் போயிட்டு வருவாராம். அதாவது ஓட்டேரி டூ மெக்சிகோ. அந்த அளவுக்கு வந்து எல்லா இதையும் வந்து உள்ள வந்து வச்சிருக்காரு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எங்கப்பா அந்த 250 கோடிக்கு சொத்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற எங்கேயும் இல்ல தெய்வங்களா, எங்கேயும் கிடையாது. நம்ம பரந்தூர் தான். பரந்தூர சுத்தி அதாவது எல்லாமே அவரோட பினாமிகள் பேர்ல அந்த பினாமிகள்லாம் யாருன்னே நெறைய பேத்துக்கு தெரியாதாம். ஆனா அந்த பினாமிகள் பேர்ல 250